ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தோம்னா, என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ். ஸோ என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ் வந்து பேசிக்கலா எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட யூஸ் கேஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஸ்டோர் பண்ற மாரி சிச்சுவேஷன் வருது. ஸோ அந்த மாதிரியான சினாரியோல வந்து நீங்க வந்து டைரக்ட்டா வந்து கோட வந்து அ அந்த பாஸ்வேர்ட் வந்து கோட்ல டைப் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு சினாரியோல வந்து நம்மளோட பாஸ்வேர்ட் வந்து ஸ்டோலன் ஆவறது, இல்ல யாராச்சும் எடுத்துட்டாங்கன்ற மாரி அந்த மாரி ரிஸ்க்லாம் அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த பர்ட்டிகுலர் கிரெடென்ஷியல மட்டும் அந்த பர்ட்டிகுலர் பாஸ்வேர்ட மட்டும் என்ன பண்ணுவோம், ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அந்த பிளேஸ் தான் வந்து பார்த்தோம்னா, என்விரான்மென்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் வந்து விண்டோஸ் மெஷின் யூஸ் பண்றனால, விண்டோஸ்ல இருக்க என்விரான்மென்ட் வேரியபிள்ல வந்து அந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டு, அத எப்படி ரிட்ரீவ் பண்றது, அத வச்சு எப்படி ஆக்சஸ் பண்றதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்விரான்மென்ட் வேரியபிள்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். அதே இங்கே இருக்க என்விரான்மென்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு என்விரான்மென்ட் வேரியபிள் ஆட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், டெமோ இவி என்விரான்மென்ட் வேரியபிள் அப்படின்னு போட்டு பாஸ் இவி அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். இது ஓகே கொடுத்து சேவ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூசர் நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். யூசர் நேம் வந்து ரஞ்சித்னு இருக்கட்டும். இப்போ பாஸ்வேர்டு வந்து இப்போ டெம்பரரியாக நான் என்ன பண்ணுறேன், ஹார்ட் கோட் பண்ணி வைக்கிறேன். டெமோ இவி அப்படின்னு இருக்கட்டும். ஸோ இஃப் எல்ஸ் கண்டிஷன் எல்லாம் பண்ண போகிறேன். யூசர் நேம் equal to Ranjit and password equal to demo இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுல வந்து நான் என்ன பண்ணுறேன், லாகின் சக்ஸஸ் எல்ஸ் ஃபீல்ட் லாகின் ஃபெயில். ஸோ இப்போதைக்கு இதை ரன் பண்ணுவோம். அதான் லாகின் சக்ஸஸ் வரும். ஏன்னா வந்து பாஸ்வேர்டு யூசர் நேமும் மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இது மாதிரிலாம் ஹார்ட் கோட் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ சிம்பிளிசிட்டிக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்விரான்மென்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ யூசர் நேம் கூட வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுப்போமான்னு தெரில. ஆனால் பட் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வச்சு தான் சேஃபாக தான் வச்சுக்கணும் கரெக்டாக. ஸோ இதை வந்து எப்படி என்விரான்மென்ட் வேரியபிள்லேருந்து ரீட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அதுக்கான மாடியூலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட மாடியூல் வந்து பார்த்தோன்னா ஓஎஸ்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ ஓஎஸில் வந்து os.environ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை போட்டு நம்மளோட என்விரான்மென்ட் வேரியபிள் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ என்ன கொடுத்துருந்தோம் பார்ப்போம். டெமோ இவி நம்மளோட பாஸ்வேர்டு என்ன வந்தது, pass_ev. ஸோ இந்த பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ் லாகின் ஆகணும், இல்லைனா வந்து ஃபெயில்டுன்னு வரணும். ஸோ இது இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எரர் அடிக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தோன்னா என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்விரான்மென்ட் வேரியபிளில் அது வந்து ஆட் ஆகிடும். பட் ஆனால் நம்ம பைத்தான் வந்து அதை ரீட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து டோட்டலாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு விசுவல் ஸ்டுடியோ மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லாகின் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இதுமாரி ரிசல்ட் வராமல் இருந்துச்சுன்னா உங்களோட பைத்தான் கோடை வந்து எந்த ஐடி யூஸ் பண்ணாலும் சரி அதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், ஒர்க் ஆகிடும். சப்போஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகணும். ஸோ இதுதான் வந்து என்விரான்மென்ட் வேரியபிள்ஸு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்.